வெல்கம் ஆல். வீட்டிலேயே ஈஸியாக கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் நல்லா பாயில் ஆகட்டும். இதில் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். சுகர், கார்ன் சிரப், அப்புறம் பட்டர். 1 லிட்டர் பாலுக்கு நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். 200 கிராமே நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இல்லை ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 50 கிராம் குறைச்சிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கார்ன் சிரப் 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். கார்ன் சிரப் வந்து ஒரு திக்கனிங் ஏஜென்ட் தான். இதுக்கு டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ கிடையாது. உங்களுக்கு வேணும்னா கார்ன்ஃப்ளவர் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன் சிரப் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண வாட்டி இந்த மிக்சர் வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பட்டர் 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக கொடுக்கும். பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிறவளும் பாயில் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நான் ஆட் பண்ண கிடையாது. சூப்பரான கண்டென்ஸ்டு மில்க் ரெடி ஆகிடுச்சு. கண்டென்ஸ்டு மில்க் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த கண்டென்ஸ்டு மில்கில் கர்டல்ஸ் நிறையா இருக்கும். அதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ ரெசிடியூ இருக்குன்னு. சூப்பரான கண்டென்ஸ்டு மில்க் வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.